வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேர்ட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். கோயிலெல்லாம் தொன்னையில் தயிர் சாதம் தருவாங்கன்னு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டான தயிர் சாதத்தை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ் நான் பச்சரிசி எடுத்து அதை நான் வேக வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். நான் சாதம் வடிப்பது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையானங்க பாருங்கள். இப்போ சாதத்தை தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ தாளிக்கிற வேண்டிய வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரை பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் அதில் விட்டுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உடைச்ச உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இப்போ இதை இந்த மாதிரி வதக்கிக்குங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இதில் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு அரை துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால் இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் தகுந்த மாதிரி அதை நீங்கள் சேர்த்துங்க. கருவேப்பிலை இப்போ சேர்க்குறேன். நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ப்ரௌனாக ஆகக்கூடாது அந்த கடலைப்பருப்பு அந்த உளுந்தெல்லாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதுவும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்தமாரி வதக்கிக்கணும். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா சாதம், அந்த சாதத்தை நல்லா அந்தமாரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் குக்கரில் சாதம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டு நீங்கள் நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா மசிஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பால் 2 கிளாஸும் தயிர் ஒரு அரை கிளாஸும் சேர்த்துக்குங்க. இல்லை மத்தியானம் இல்லை நான் இப்போயே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் பாலை நான் இப்போ 1 கிளாஸ் சாதம் வடிச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு 1 கிளாஸ் பால் அதில் சேர்க்குறேன். நான் தயிர் பார்த்திங்கன்னா அரை கப்பு தயிர் அதில் சேர்க்கணும். கட்டி தயிராக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் சேர்த்து தயிர் சாதத்தை கலந்திங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக இருக்கும், சாதம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பால் சரி தயிரும் சரி கொஞ்சம் கட்டியாக திக்கில் இருக்கணும். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பை நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்து முதல்ல இதுமாரி கலரி விடணும். சாதம் வடித்தோன்னா கொஞ்சம் ஃபேன் கடியில் வச்சு கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் இதுமாரி கலந்துக்குங்க. அப்போ தான் தயிர் திரியாத அளவுக்கு இருக்கும், இல்லை திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் சாதம் நீங்கள் கலர்றதா இருந்தால் 2 கிளாஸ் பால் விட்டுக்குங்க. அதுமாரி கோயிலில் செய்கிற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளையாக இருக்கும்ல, அந்த வெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அதே டேஸ்ட்டு எக்ஸாக்டாக இருக்கும். பட் இப்போ எண்ணெய்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அதை இதில் நான் சேர்க்குறேன். நான் கடைசியாக முதல்ல அதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேருங்க. எப்பயுமே கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிக்கும் போது கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். ஏன்னா அதோட கலர் மாறக்கூடாது, டேஸ்ட் மாறக்கூடாது. அதுக்காக அப்போ தான் அங்கங்கே அந்த கொத்தமல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புல் தர மாதிரி வெள்ளையாக இருக்கிறதுக்கும் அந்த பச்சை அந்த இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போல்லாம் நம்ம மத்தியானம் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே ஹோட்டலில் சாப்பிட்றோம். அப்போ இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை சாதம்லாம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேண்டியெல்லாம் கிளறி எடுத்துகிட்டு தான் போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கோடையில் நமக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு தோணலை, சட்டுன்னு நீங்கள் ஒரு சாதத்தை வடித்து இதை கலந்து ஈஸியாக ஒரு சாதத்தை நீங்கள் கலந்துலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஊறுகாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். அங்கங்கே இந்த கடலைப்பருப்பும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக கூட நீங்கள் மோர் மிளகாய் கூட வறுத்துட்டு இதில் சேர்த்தாலும் செம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு, பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நான்
பாருங்கள், அங்கங்கே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த பச்சை மிளகாலாம் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குல்ல. தயிர் சாதம் வெயில் காலத்துக்கு மட்டும். அதேமாரி பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் தயிர் சாதம் வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா மட்டும் அல்சரில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா செம அட்டகாசமாக இருக்கும். அதோட மோர் மிளகாவோ காரக்குழம்போ எது உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.